வணக்கம் என் அன்பு தமிழ் சொந்தங்களே. நான் ஃபாரூக். இது உங்கள் ஃபாரூக் தமிழ் டெக். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எல்லாரும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணது ஆளே இன்னைக்கு இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வாட்ஸ்அப் மக்களுடைய ஒன்றி போய் இருக்குது, ரத்தத்தில் ஊறி போயிருக்கு. அப்படியேப்பட்ட வாட்ஸ்அப்பில் அவங்க புதுசாக நிறைய ட்ரிக் அண்ட் டிப்ஸ் எல்லாம் நமக்கு வெளியிடுறாங்க. அப்படியேப்பட்ட ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வாட்ஸ்அப்பில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம யாருக்கா ரிப்ளை பண்ணணுன்னாக்கா நம்ம டைப் அடித்து தான் இருக்கணும். பார்த்தீங்கன்னாக்கா ஐ எம் கோயிங் டு டே அப்படின்னு சொல்லி டைப் அடிக்கிறோம். இப்போ இது மாதிரி அடித்து ரிப்ளை பண்ணுறோம். இப்போ இதே நம்ம ஃப்ரீயாக இருக்கிறப்ப டைப் அடிச்சிடலாம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு மீட்டிங்கில் எங்கேயாவது இருக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த மாதிரி இக்கட்டான நிலைமையில் நம்ம டைப் அடிச்சுட்டு உட்காந்துருக்க முடியாது. அப்போ இதை மாதிரி நமக்கு ஏதாவது யூஸ் ஆகக்கூடிய விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம், இந்த நோட்ஸு நம்மள்ட்ட எனக்கு சேவ் ஆகிருக்கும். நம்ம வச்சுருப்போம், மொபைல்லே சேவ் பண்ணி வச்சுப்போம். நோட்ஸு இந்த சாஃப்ட்வேர் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கும். இப்போ வர எல்லா மொபைல்லையும், ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் எல்லாத்துலேயும் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நமக்கு இந்த ஏதாவது மெசேஜ் வேணும் அப்படின்னா நம்ம டைப் அடித்து ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐ எம் டிரைவிங், ஐ வில் கால் 8 PM அப்படின்னு சொல்லி நான் மெசேஜ் எடுக்கேன். இப்போ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் ஆல் அப்படிங்கிறத மேலே இருக்கிற அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னாக்கா, செலக்ட் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா எல்லா கண்டென்ட்டும் செலக்ட் ஆயிரும். ஜஸ்ட் இதில் காப்பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிட்டாக்க இது ஆட்டோமேட்டிக்காக கிளிப் போர்டில் போய் சேவ் ஆயிரும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிங்க. இப்போ நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறோம். வாட்ஸ்அப் போய்ட்டு நம்ம டைப் அடிக்கிறதுக்கு பதில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிக்கி நோட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிக்கி நோட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணாங்க அதுக்கு ஐ எம் டிரைவிங். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிடலாம். நம்ம டைப் படிக்கணும் தேவையில்லை, வேலை வெரி ஈஸியாக முடிஞ்சு போயிடும். ஐ மீன் டிரைவிங், ஐ வில் கால் 8 o'clock அப்படி போயிட்டு இதை மாதிரி நம்ம ஈஸியாக எந்த மாதிரி கண்டென்ட் வேணாலும் நம்ம டைப் படிச்சுக்கலாம். அடுத்தது ரெண்டாவது அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது ஆளே கிடையாது, எல்லாரும் நம்ம ஸ்டேட்டஸ் வைப்போம். இப்போ நம்ம வச்சிருக்க ஸ்டேட்டஸ் யாரெல்லாம் பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கணும், காமனாக வச்சுக்கலாம். இல்லை ப்ரைவேட்டாக நம்ம யாராவது ஒரு ஆளுக்கு மட்டும் நம்ம ஸ்டேட்டஸ் அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கலாம். இப்போ ஸ்டேட்டஸ்குள்ளே போய்ட்டு அது எப்படி பண்ணலாம்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸ்டேட்டஸ்குள்ளே போய்க்குங்க. ஸ்டேட்டஸில் போனதுக்கப்புறம் இந்த மேலே பாருங்கள், மேலே கிளிக் பண்ணிங்கனாக்கா ஸ்டேட்டஸ் செட் ப்ரைவேட் அப்படின்னு இருக்கும். இதில் உங்கள் கான்டாக்டில் இருக்கிறவங்க மட்டும் பார்க்கணுன்னா கான்டாக்டில் இருக்கிறவங்க மட்டும் பார்க்கலாம். எக்ஸப்ட் யாரை மட்டும் பார்க்கக்கூடாது. கான்டாக்டில் இருக்கிறது யாரெல்லாம் பார்க்க வேணாம், இவங்களை தவிர மற்ற எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு அவங்கள செலக்ட் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். அப்படி வேண்டாம்னு நினச்சிங்கனாக்கா இந்த மாதிரி செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம், டிஸ்கார்ட் கொடுத்துடலாம். இல்லை ஒன்லி ஷேர் மை கான்டாக்ட், யார் செலக்டடாக நம்ம யாரை கிளிக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்க மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னா ப்ரைவேட்டாக நம்ம அவங்களுக்கும் கான்டாக்ட் நம்ம இதை மாதிரி அனுப்பி ஓகே பண்ணிட்டீங்கன்னா இவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறோம். இப்போ வாய்ஸ் மெசேஜில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்படி ஹோல்டு பண்ணிவிட்டு நம்ம பேசுவோம், ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். இப்போ விட்டுட்டிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக அது கட் ஆயிரும், அந்த மெசேஜ் தான் போயிடும். இப்போ பாதியாக கட் ஆகி போகும். அது மாதிரி இல்லாமல் என்ன பண்ண முடியும், இந்த ஹோல்டு பண்ணிட்டு இதை அப்படியே நம்ம ட்ராக் பண்ணி மேலே எடுத்து விட்டிங்க அப்படின்னாக்கா நேராக பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே இருக்கும். எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம பேசிக்கலாம், வாய்ஸ் கட் ஆகாது, மெசேஜே அப்படியே இருக்கும். நம்ம எவ்வளோ நேரம்லாம் பேசிக்கிட்டு சென்ட் பண்ணிங்கனாக்கா 20 நிமிஷம், 5 நிமிஷம், 10 நிமிஷம், எத்தனை நிமிஷம் வேணாலும் நம்ம பேசலாம். பேசிட்டு இந்த பட்டன் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆயிரும். டேட்டா சென்ட் ஆயிடுச்சுங்களா, அது மாதிரி ஆயிரும். எவ்வளோ நேரம்னா பேசலாம். அடுத்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் 5வது ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பொதுவாகவே நம்மள்ட்ட நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கும். நம்ம இதில் இருக்க கண்டென்ட்ஸில் யாரெல்லாம் நமக்கு முக்கியமான ஃபஸ்ட்டு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள நம்ம பின் பண்ணிக்கலாம். அது எப்படி பின் பண்ணுறது அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, யார் நமக்கு அந்த கண்டென்ட் வேணுமோ அந்த கண்டென்ட்டை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே செலக்ட் ஆயிரும். இங்கே செலக்ட் பண்ணுங்கள், செலக்ட் ஆகிடுனா செலக்ட் பண்ணிடும். இதில் அந்த பின் அப்படிங்கிற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா, அப்படி கிளிக் பண்ணிங்கனாக்கா ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு பின்னில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலே வந்திருப்பாங்க. பார்த்தீங்கன்னா பின் பண்ணுறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பின் செல்லம் வந்துடும். இதே மாதிரி நம்ம யாரை வேணாலும் பின் பண்ணி வச்சுக்கலாம். அவங்க பார்த்தீங்கன்னா கான்டென்ட் ஃபஸ்ட்லேயே இருப்பாங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே பாருங்கள் இந்த பின் பட்டன் இருக்குது. அந்த பின் பட்டன் கிளிக் பண்ணிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலே வந்துடுவாங்க. ஸோ இதை மாதிரி நம்ம முக்கியமான யாருக்கெல்லாம் மெசேஜ் ரெகுலராக மெசேஜ் பண்ணுவோம் அப்படின்னாக்கா அவங்களெல்லாம் நம்ம பின் பண்ணி ஃபஸ்ட்லேயே வச்சுக்கலாம். வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா அதே மாதிரி தான் அவங்களை செலக்ட் பண்ணிவிட்டு அன்பின் பண்ணிடலாம். இங்கே செலக்ட் பண்ணிங்கனாக்கா அந்த மேலே பாருங்கள் அன்பின் இருக்குது, அந்த அன்பின் பண்ணிங்கன்னா அவங்க நார்மலாகிடுவாங்க. அதே மாதிரி இந்த செலக்ட் பண்ணுறேன்னா பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறேன், அன்பின் பண்ண போகிறேன், அன்பின் பண்ணிட்டேன். இது மாதிரி நமக்கு பின் பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம். இது யூசேஜ் என்னன்னாக்கா நம்ம அந்த கான்டாக்டை தேடிட்டு இருக்க வேண்டியது, ஒவ்வொரு டைம் மெசேஜ் பண்ணுறதுக்கும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அவங்க ஃபஸ்ட்லேயே இருப்பாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இது நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்ங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா யாராவது முக்கியமான நல்ல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் போடுவாங்க. அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதை நம்ம ரெகுலராக எடுத்து சேவ் பண்ணி வச்சுட்டு அதை மாதிரிலாம் இருக்க முடியாது. அந்த மாதிரி நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் ஃபோட்டோஸ் எதாவது இருக்குது அப்படின்னாக்கா அதை அப்படியே செலக்ட் பண்ணிங்கனாக்கா அது ஸ்டார் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கணுங்க. அந்த மெசேஜை ஸ்டார் பண்ணுறது பேர். அந்த நீங்கள் ஸ்டார் பண்ணிட்டீங்கன்னாக்கா மெசேஜ் ஸ்டார் ஆகி பாருங்க, மெசேஜ் ஸ்டார் ஆகிருக்கா, மெசேஜ் ஸ்டார் ஆயிரும். இப்போ நமக்கு தேட வேண்டாம். நாளைக்கு ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி இப்போ நமக்கு தெரியும் யார் அனுப்பின்னு சொல்லி இதே ஒரு 10-20 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அது யார்
யார் மெசேஜ் அனுப்பினாலும் தெரியாது. அதே மாதிரி நேரத்தில் நம்ம மெசேஜ் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்டார் இந்த இதில் இந்த 3 டாட்ஸ் இருக்குல்ல, அந்த டாட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்டு மெசேஜர் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ண மெசேஜஸ் எல்லாமே இங்கே நமக்கு வந்துடும். ஸோ நமக்கு ஈஸியாக எந்த மெசேஜ் யார் பண்ண மெசேஜாக இருந்தாலும் ஈஸியாக ஒரே இடத்துல நம்ம சர்ச் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செய்து பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இப்போ குரூப்பில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. நம்ம குரூப்பில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி குரூப்பில் நிறைய பேர் மெசேஜ் இருப்பாங்க. அதில் இருக்கிற யாருக்கா ஒருத்தவங்களுக்கு மட்டும் நம்ம ரிப்ளை பண்ணணும். குரூப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா இது எல்லாருக்கும் அந்த ரிப்ளை போயிடும். ஹாய் அப்படின்னு போட்டிங்கனாக்கா இந்த குரூப்பில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்துருவாங்க. நமக்கு அதை மாதிரி வேணாம், யாராவது ஒருத்தர் நமக்கு பண்ணிக்க ரிப்ளை பண்ணிக்க அவங்களுக்கு மட்டும் நம்ம ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா அந்த யாருக்கு அனுப்பணும் அவங்க அனுப்பின கண்டென்ட் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே டாட்ஸ் இருக்குல்ல, அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கனாக்கா இது மாதிரி அதில் ரிப்ளை ப்ரைவேட்லி அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் ரிப்ளை போகும். அதில் இது ரொம்ப நல்ல ஃபீச்சருங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பொதுவாகவே நம்மளுடைய பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு இல்லை நம்ம முக்கியமான யாருங்களுக்காக நம்ம மெசேஜ் எதாவது ஃபார்வர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இப்போ பாருங்கள் இந்த இதில் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபார்வர்டு யாராவது நம்ம ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க இதை மாதிரி நமக்கு ஃபார்வர்டட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். இது ஏற்கனவே நமக்கு அனுப்பியிருந்த மெசேஜை நம்ம வேறு ஒருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுறோம். ஸோ இதை மாதிரி நமக்கு ஃபார்வர்டட் மெசேஜ் இல்லாமல் நம்ம பண்ண மாதிரி பண்ணணும் அப்படின்னு அந்த ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா அது எப்படி பண்ணுறாலும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இந்த ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கங்க, இந்த பிக்சரோ இல்லை டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கங்க. அதில் போனீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்குல்ல ஷேர் பட்டன், அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணால் ஷேருங்க ஆப்ஷன் வரும். அதில் போய்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் செலக்ட் பண்ணிக்கிங்க. வாட்ஸ்அப்பில் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாக்கா இதில் நீங்கள் யாருக்கு அனுப்புறீங்களோ அவங்களுக்கு அனுப்புனீங்கன்னாக்கா அந்த ஃபார்வர்டு மெசேஜ்னு வராது, நீங்களே சொந்தமாக அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கேப்ஷன் கூட நம்ம ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். ஹலோ அப்படின்னு அடிக்கிறேன், ஹலோ அப்படின்னு அடிச்சு அனுப்புனீங்க சென்ட் பண்ணிங்கனாக்கா இதில் ஃபார்வர்டுங்கிற ஆப்ஷன் இங்கே வராது, ஃபார்வர்டட் அப்படிங்கிறது வராது, நீங்களே எடுத்து அவங்களுக்கு அனுப்புன மாதிரி இருக்கும். இதே மாதிரி எந்த மாதிரி கண்டென்ட் எது வேணாலும் நீங்களே ஆர்டிக்கல் உருவாக்குன மாதிரி கூட அனுப்பி நம்மள்ட்ட நல்ல பேர் எடுத்து என்ன நேயர்களே, இன்றைக்கி நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதெல்லாம் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு, எதாவது கிளாரிஃபை வேணும்னாக்கா எனக்கு கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.